சூரியபிரகாசம் சார், இந்த ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய செய்தி என்ன சார்? தெளிவாக சொல்லியிருக்கிறது வந்து நீதி வெல்லும், சட்டம் தன் கடமையை செய்யும். ஒரு தவறிழைத்த ஒரு நீதிபதியால் வளைந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் செங்கோல் இன்றைக்கு திரும்பவும் நேரடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. செங்கோல் வளையக்கூடாது. செங்கோல் வந்து நீதியரசர் செந்தில்குமாரால் வளைக்கப்பட்டு விட்டது. சரி, அது வந்து ஒரு முக்கோண சதி. ஏற்கனவே நம்ம இதை பற்றி நம்ம போன வாரமே விரிவாக பேசியிருக்கோம். இது வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து யாரோ வந்து 2 பேர் பெட்டிஷன் போட்டாங்க, அதை விசாரிப்போன்னு சொல்லி. சீஃப் ஜஸ்டிஸ் இந்த ஆர்டர் வந்து முதல்ல லீட் பெட்டிஷனர்னு சொல்லுவோம். லீட் பெட்டிஷனர் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் லீட் பெட்டிஷனர். அதனால் வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் நாங்கள் போட்டதுனால வந்து இதை நீங்கள் வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு சொன்னால் தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணையை கேட்கலையே அவங்க? இல்லை கேட்கல, பட் லீட் பெட்டிஷனர் அவங்க தான். ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா லீட் பெட்டிஷனர் சூப்பர்வைஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் சிபிஐ இருக்க 2வது நான் வரேன் கிளப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கறிஞரும் வந்து கேட்டிருக்காரு சிபிஐ விசாரணை. 2 பேரில் ஒருத்தர் வந்து பயாலஜிக்கல், அவங்க ஃபேமிலி டிஸ்பியூட்டு. ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து ஒரு 4 வருஷம் விட்டுட்டு போனார்னா அந்த குழந்தையோட உறவு விட்டு போயிடுமா? பயாலஜிக்கல் ஃபாதர் இஸ் எ ஃபாதர். சாகிற வரைக்கும் தான் அவர் தான் அப்பா. நீங்கள் திமுக கிட்ட வந்து நீங்கள் வந்து மனசாட்சி இல்லாத ஒரு சில வேலைகள்லாம் திமுக பண்ணுறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஏன்னா நான் ரொம்ப நாள் அரசியலை விட்டு கவனிக்கிறவன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் செத்து போன உதயகுமாரியே வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து இவர் என் பையன் கிடையாதுன்னு சொல்ல வச்ச கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதனால் அவங்க வந்து இல்லை புருஷன் பொண்டாட்டி தரல, புருஷன் தரல சார். அந்த குழந்தையோட அப்பா வந்து பேசுகிறேன் சார். இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் சார். நீங்கள் இங்கே திமுகவை சொல்லாதீங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ணது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும், பிரபாகரனுக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும், பன்னீர்செல்வத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும். சரியா? நீங்க இந்த இடத்துல இல்ல இன்னொருத்தர் கடைசியா மனோகரன் நினைக்கிறேன். இல்ல நான் சொல்றேன், இன்னொருத்தர் இருக்காரு பிரபாகரன். நான் சொல்றேன் இதோ இருக்கு சார். கடைசியா இருக்கு ஜிஎஸ் மணி. ஆமா, நீங்க வந்து அரசாங்கத்துக்கு இடையில நீங்க நடக்குது சார். இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் காமன் ஜட்ஜ்மெண்டா வருது. சரி, காமன் ஜட்ஜ்மெண்ட் தமிழக வெற்றி கழகம் தான் லீட் பெட்டிஷனர். சரி, லீட் பெட்டிஷனர். மீதி பேர்லாம் வந்து சிபிஐ என்கொயரி கேட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து சூப்பர்வைஸ் பண்ற ஒரு எஸ்ஐடி தான் கேட்டுது. அதனால வந்து இந்த எஸ்ஐடி கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த தமிழ்நாடு அரசு போலீஸ் நடத்தினா எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தான் போட்டாங்க. அதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஒருத்தர் குடும்ப சண்டையில் அப்பா நாங்கள் ஆத்தரைஸ் பண்ண, அம்மா சொன்னால் அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஃபாதர் பயாலஜிக்கல் ஃபாதர், அவங்க குடும்ப சண்டையை வீட்டில் வச்சுக்கணும். இன்னொருத்தர் வந்து எப்படி அச்சுறுத்தப்பட்டாருன்னு தெரியும். ஒருத்தர் வந்துட்டு நான் பெட்டிஷன் போட்டதுனால காலையிலேயே அதை ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. மீதி 3 பேர் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து நாங்கள் காமன் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம் தவிர நீங்கள் பெட்டிஷன் போனால் பெட்டிஷன் போடுங்க பாப்பன்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்கள் பெட்டிஷன் போடணும் எங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து பண்ணணும் எந்த இடத்துலையும் ஜட்ஜஸ் சொல்லலை. செகண்ட் திங் வந்து இது வந்து சரியாக நீதி தடுமாறி விட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் அந்த தடுமாறிய நீதியை வந்து நிலைநிறுத்தியது உச்சநீதிமன்றம். இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்க என்ன உப்பு தினமாக தண்ணி குடிக்க போகிறான், யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட போகிறாங்க. 41 பேர் சாவுக்கு வந்து ஒருத்தர் யாராவது இது எடுத்துக்கணும் இல்லை, பொறுப்பு எடுத்துக்கணும் இல்லை, வரட்டும், உண்மை வரட்டும். நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், விஜய் வந்தால் விஜய் தப்பு பண்ணியிருந்தால் அவர் தண்டனை எதிர்நோக்க போகிறாரு. எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அதாவது நீங்கள் லீடு பெட்டிஷன் தான் முக்கியம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த லீடு பெட்டிஷனில் சிபிஐ விசாரணை கேட்கல. ஆமாம், அவங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் ஒரு எஸ்ஐடி தான் லீடு பெட்டிஷன் கேட்டது. சிபிஐ கேட்டதெல்லாம் மற்ற ஆட்கள் தான். ஆமா, சரியா? மற்ற ஆட்கள் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆர்டர் லீடு பெட்டிஷன் அடிப்படையில் இல்ல, காமன் எல்லாருக்கும் 5 பேரையும் போட்டு நீ காஸ்ட் டைட்டில் அனுப்பியிருக்க. அதுதான் காஸ்ட் டைட்டில் பாருங்க. 5 பேரையும் போட்டு 5 பேர் கேட்ட பிரேயர்ஸையும் போட்டு அதுக்கப்புறம் காமன் ஆர்டரா வந்து. முதல்ல இது வந்து கிளப் பெட்டிஷன் இல்லைன்னு சொன்னீங்களே, கிளப் பண்ணி கொடுக்கலன்னு சொன்னீங்க. இல்ல நான் அது மாதிரி சொல்ல கிளப் பண்ண இல்ல லீட் பெட்டிஷனர் அவங்க தான். லீட் பெட்டிஷனர் சொன்னதுல அவங்க வந்து இதை கேட்டாங்க. அதனால வந்து எல்லாத்தையும் கிளப் பண்ணி தான் ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. கிளப் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ரைட் ரைட். ஆமா, கிளப் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இது வந்து தெளிவா சொல்லிருங்க. எனக்கு மனுதாரர்களுக்கும் அரசுக்கும் இடையில தானே காமன் ஆர்டர் தான். பொதுமக்களுக்கு தெரியும் காமன் ஆர்டர் தான். காமன் ஆர்டர் காலையிலே அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. ஜட்ஜஸ் காலையிலே கிளியர் பண்ணிட்டாங்க. நாங்கள் காமன் ஆர்டர் பாஸ் பண்ணுறோம், நீங்கள் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் அஃபிடேவிட் போட்டால் போடுங்க, நாங்கள் கன்சிடர் பண்ணுறதான் சொன்னாங்களே தவிர. அதனால் வந்து அவங்க காலையிலேயே வந்து சொல்லிட்டாங்க. 3 பேர் சொல்லியிருக்காங்க, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்காங்கன்னு அதை சொல்லிட்டாங்க, கிளியர் பண்ணிட்டாங்க. இதில் ஒன்றும் புதுசாக எதுவுமே கிடையாது. இல்லை சார், நீங்கள் ஃப்ராடு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணலை,
ஃப்ராடு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பண்ணிச்சு. அந்த தினேஷ்ன்றவர் வந்து பாபு நகர்னு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காரு. இங்கே போட்ட தினேஷ் பாபு நகர்ன்றது வில்லிவாக்கம் பகுதியில் கிடையவே கிடையாது. செகண்ட் திங்கு, நான் எப்படிலாம் வந்து இதில் ஃப்ராட் நடந்ததுன்ற அதே நீதிபதியோட செந்தில்குமார் முன்னாடியே நான் ஒரு பெட்டிஷன் டு ரீகால் ஆர்டர் போட்டேன். நீங்கள் வந்து ரிவ்யூ அண்ட் ரீகால்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. இது வந்து ஃப்ராடுலண்ட் ஆர்டரு, இதை நீங்களே வந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி இதே செந்தில்குமார் கோர்ட்டில் தான் ஒரு பெட்டிஷனை போட்டேன். அந்த பெட்டிஷனில் இது மாதிரி வந்து தினேஷ்ன்றவர் அது மாதிரி ஒரு தவறான அட்ரஸ் கொடுத்துருக்காரு, அதனால் அந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. அது ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ராடு. செகண்ட் ஃப்ராடு வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜுக்கு வந்து அந்த அதிகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிங்கிள் ஜட்ஜு சிவமோட்டோ அதிகாரம் கிடையாது. சிங்கிள் ஜட்ஜ் சிவமோட்டோவை எடுத்தாருன்னா அவர் வந்து தலைமை நீதிபதிக்கு மாத்திரம் தான் வந்துட்டு அந்த சிவமோட்டோ எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. இவர் எடுத்தாருன்னு சொன்னால் தலைமை நீதிபதி கடிதம் எழுதணும். இந்த மாதிரி இருக்குது, நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் எங்கிட்டையாவது போடுங்க, இல்லை வேறு ஏதாவது நீதிபதியை நியமிங்கன்னு சொல்லி அந்த கடிதம் போடணும். அது கிடையாது. மூணாவது வந்து இதில் வந்து வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் பண்ண ஃப்ராடு வந்து பெரிய ஃப்ராடு. இது அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அவங்க வந்து காலையில் வந்து நீதியரசர் வேல்முருகன் இன்னொருத்தர் டிவிஷன் பெஞ்சில் வந்து பிஜேபி கவுன்சிலர் வந்து இது மாதிரி வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த க்ரைம் நம்பர் வந்து கரூரோட க்ரைம் நம்பரு, நீங்கள் வந்து மதுரைக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பிடுறாரு. இது இவங்க இருந்தாங்க, இவங்க வந்து நீதிபதிகிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா, ஐயா காலையில் டிவிஷன் பெஞ்சு 2 ஜட்ஜஸ் பெஞ்சு அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி வந்து கரூரில் வந்து வரணும்னு சொல்லி, நீங்கள் வந்து கரூருக்கு தான் வந்து இது அனுப்பணும், உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்ல வேண்டியது யாரோட பொறுப்பு? இவர் கோர்ட் ஆஃபீஸர் தானே, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கோர்ட் ஆஃபீஸர், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், கோர்ட் ஆஃபீஸர். நாலாவது, விஜய் வந்து உங்கள் முன்னாடியே கிடையாது, விஜயோ உங்கள் வகையே கிடையாது. நீங்கள் வந்து ப்ரேயர் வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அது ஏற்கனவே நீதியரசர் சதீஷ்குமார் முன்னாடி அது இருக்குது. அதில் வந்து இவங்க தான் போட்டாங்க. நான் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷன் போட்டு அதில் வந்து 16ஆம் தேதி அந்த கேஸ் வருது. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றம் அதையும் வந்து டிவிஷன் பெஞ்சில் மாற்ற சொல்லிடுச்சு. நம்ம வந்து நீதியரசருக்கு பொசிஷனை சொல்லி தரது லா ஆஃபீஸர்ஸோட வேலை இல்லையா? இதில் தவறுனாங்க. இப்போ எதில் ஃப்ராட் நடந்திருக்கு சொல்லுங்கள்? நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஃப்ராட் நடந்துட்டாமல் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறீங்களே, எதில் ஃப்ராட் நடந்துருக்கு? எங்க சார் கிரியேட் சார் நீங்கன்றது நீங்க கிடையாது சார், கவர்மெண்ட் நீங்க சொல்லிருக்கு சார். நீங்கன்றது சார், நீங்க ஜட்ஜ் ஃப்ராட் பண்ணிருக்காரு, நீங்க உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க சார். அரவிந்தாட்சினா நான் சொல்லல, நீங்க ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா. நீங்க ஜட்ஜ் ஃப்ராட் பண்ணிருக்காரு நீங்க இப்ப பேசுறீங்க. 100 கரெக்ட் தான், நான் அதை ஃபேஸ் பண்றேன். ஆமா 100. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறது கவர்மெண்ட் சொல்லி இருக்கு என்னன்னா, இந்த மனு தாக்கல்ல ஃப்ராட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா அதான் நான் சொல்றேன். மனுதாரர்கள் நான் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஃப்ராட் நடந்திருக்கு சார் சொன்னேன் நான். சார் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஃப்ராட் நடந்திருக்கு சார், நீங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க சார். சென்னை உயர்நீதிமன்றம் எல்லாமே நடந்தது ஃப்ராடு சார். அதே நீதியரசர் தண்டபாணி இதே டிவிஷன் பெஞ்ச் போன போது அவர் இதே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இது ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு, இது வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, இப்போ தேவையில்லை, இந்த ஸ்டேஜில் தேவையில்லைன்ட்டார். அவர் சொன்னார் இல்லை. அப்போ அந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து தேவையில்லைன்னு சொன்னதப்போ வந்து இல்லை இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? பேப்பர் இவர்கிட்ட ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாது. 3:30 மணிக்கு தான் இந்த கேஸ் வருது. 3:30 மணிக்கு தான் அந்த கிரைம் அந்த கரூர் இன்ஸ்பெக்டரை சிவமோட்டோவாக இம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு மெட்டீரியலும் கிடையாது. அதுதானே உச்சநீதிமன்றம் சொல்லுது, ஒரு மெட்டீரியல் உங்ககிட்ட கிடையாது. எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இது வந்து முறையாக விசாரணை நடத்தப்படலைன்னு நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? உச்சநீதிமன்றம் கேட்குது, இல்லைன்னா சந்தேகம். உச்சநீதிமன்றம் க்ளீனாக தானே கேட்குது, எந்த மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்குது? நீங்கள் கேட்டது வந்து ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தினேஷ் கேட்குறாரு. நீங்கள் அதை விட்டுட்டு அப்பார்ட் ஃப்ரம் தட்டு நீங்கள் ஏன் நழுவுறீங்க? ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் சொல்லி கண்டினியூஸாக வந்து நீங்கள் விஜயை திட்டுறீங்க. அந்த அதுவா நீதிபதியோட கடமை? சொல்லுங்கள், நீதிபதி வேலை அதுவா? விஜய் வந்து தகுதியானவரா, பண்பு உள்ளவரா, இவருக்கு வந்து ஓடிட்டாரு, அதெல்லாம் லிஸ்ட் கிடையாது சார். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அது பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து இப்போ தேவையில்லாத இதுதான் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுடுச்சு. சட்டம் தன் கடமையை செய்திருந்தால் யாரையும் கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை.